السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நேற்றைய வகுப்புல நம்ம படற்கை, ஓகே, படற்கையில அவன் அவர்கள் அப்படின்னு வரக்கூடிய அந்த படற்கையில ஒரு விஷயத்தை எப்படி கட்டளை இடுறது, எப்படி ஏவுறது அப்படின்னு சொன்னோம். அதாவது ஃபேல் அம்ர் அப்படின்னு சொல்லுவோம். கட்டளை வினைனா ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாதே என்று தடுக்கவோ ஏவும் கட்டளையை தான் கட்டளை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இந்த மாதிரியான கட்டளை வினைச்சொல் செய் அப்படின்றத அம்ராவும், செய்யாத அப்படின்னு வர்றத நஹி அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அம்ர், அதாவது நாளைக்கு மீன்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். சோ எஸ். சோ நம்ம பார்த்தது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபேல் முபாரில இருந்ததா. அப்போ ஒரு விஷயத்த செய்யின்றது கட்டளை வினைச்சொல், அது அம்ருன்னு சொல்லுவோம். அத ஃபேல் அம்ரி காயிப் அப்படின்னும், அம்ரு அல்ல ஹாதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காயிப் ஹாதிர், அவன் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு வேற மாதிரியும், நீ செய்ய வேண்டும் அந்த செட்டு வேற மாதிரியும் வரும். அதுல காயிப் எப்படி வரும், அந்த ஃபேல் முவாரி அதுல இருந்துதான் எடுப்போம். அதுக்கு ஆரம்பத்துல லாம் கசரா சேர்த்து லாஸ்ட் எழுத்துக்கு சுக்குன் வைக்கணும். அப்ப என்ன ஆகும், லி எஃப் அல் அப்படின்னு ஆகும். அது எத்தனை எழுத்தா இருக்கட்டும், இதுதான் பேட்டர்ன், லி எஃப் அல் அப்படின்றதுதான் வரும். இதுல இருமை பன்மை வரும் பொழுது நூனை போக்குறது தான் அந்த சுக்குன் வைக்கிறதுக்கான அடையாளம். அப்ப லி எஃப் அலா, லி எஃப் அலு அப்படின்ற மாதிரி வரும். அதுவே பெண்பால் பன்மையாக இருந்தால் மட்டும் நூனை போக்க கூடாது. அப்படியே லி எஃப் அல்ன அப்படின்னு வச்சாலே அதுல ஒண்ணு என்ன வராது, ஆஹ் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அப்ப லி எஃப் அல்ன அப்படின்ற மாதிரி வரும். அப்ப இதோடைய சர்ஃப் எப்படி வரும், லி எஃப் அலு, லி எஃப் அலா, லி எஃப் அலு, சாரி லி எஃப் அல், ஓகேவா, லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலு. இது லூ அப்படிங்கிற லாம் தொம்மா கிடையாது, லாம் தொம்மா வாப் சுக்கூன் லூ அப்படி வருது. அப்ப லி எஃப் அலு அப்படின்னு கொஞ்சம் நீட்டி சொல்லணும். லி தஃப் அல், லி தஃப் அலா, லி எஃப் அல்ன. லீ தஃஅல்னா நீ ஒரு ஆண் செய்கிறாய் தானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவள் ஒரு பெண் செய்கிறாள். வாய்புல முன்னஸ் கூட இப்படித்தான் வரும், லீ தஃஅல் அப்படின்னா வரும், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அமர்ல ஹாதிர் பார்க்க போறோம். ஒருத்தனை பார்த்து நீ இத பண்ணு, நீ எழுது, நீங்க வாங்க, நீங்க எல்லாரும் போங்க, நீங்கள் இரு பெண்கள் கேளுங்க, அவர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்யுங்க, அப்படி ஃபுல்லாவே நீங்க அப்படின்றத முன்னிட்டு சொல்றத எப்படி சொல்லணும், அதே ஃபெயல் முதாரினா அந்த ஹாதிருடைய சீகாவை எடுத்துக்கணும். தஃஅலு, தஃஅலானி, தஃஅலூன, தஃஅலீன, தஃஅலானி, தஃஅல்ன, இந்த 6 வார்த்தைகளை எடுத்துக்கணும். இதுல என்ன செய்யணும், முதல்ல ஹாதிரா இருந்தா அந்த முதாரியுடைய அடையாள தாவை நீக்கிறணும். சரிங்களா, தாவை நீக்கணும். அப்ப எப்படி படிக்கிறது, ஒருவேளை சுக்குன்ல ஆரம்பிச்சா, ஓகேவா, எல்லா ஃபேலும் இப்படி சுக்குன்ல ஆரம்பிக்காது, 3 எழுத்து மட்டும்தான் இப்படி சுக்குன்ல ஆரம்பிக்கும். 4 எழுத்து எல்லாமே இப்படி சுக்குன்ல ஆரம்பிக்காது. 5 எழுத்துல சிலது சுக்குன்ல ஆரம்பிக்கும், சிலது சுக்குன்ல ஆரம்பிக்காது, இப்படி போயிடும். அப்ப இந்த முதல் எழுத்து முதாரியுடைய அந்த யா தா அலிஃப் நூன், அந்த முதல் எழுத்து பார்த்தீங்களா, அந்த தாய் எழுத்தை நீக்கிட்டா சுக்குன் இருந்தால், ஓகேவா, சுக்குன் பெற்றிருந்தால் அலிஃப் நீங்க போடுவீங்க. அலிஃபை போட்டுட்டு என்ன செய்யணும், அந்த அலிஃபுக்கு ஹரக்கத்து என்னங்க போடுறது அப்படின்னு கேட்ட, இந்த அலிஃபை ஆக்சுவலா அலிஃப்னு சொல்ல மாட்டோம், நம்ம தான் அலிஃப்னு சொல்லுவோம். அரபுகள் இது ஹம்சான்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஹம்சத்துல் வசில், ஹம்சத்துல் கத்தா, குட்டியா மேல கீழே ஹம்சா போட்டா அது ஹம்சத்துல் கத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அலிஃப் மட்டும் போட்டிருக்கு, அலிஃப்க்கு மேலேயே கீழே ஹம்சா போடலைன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ஹம்சத்துல் வசூல்னு சொல்லுவோம். அந்த ஹம்சத்துல் வசூலத்தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். சரிங்களா, அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். அது அலிஃப் கிடையாது. அலிஃபை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில நீட்டுறதுக்கு தான், மா தா பா அப்படி நீட்டுற ஒரு மத்திய எழுத்தாதான் பாக்குறோமே தவிர அதை ஒரு எழுத்தாக, அரபியில ஒரு எழுத்தாக, ஒரு ஹரக்கத் பெறும் எழுத்தாக நம்ம என்ன செய்யறது கிடையாது,
அலிஃப்ன்றத சொல்றது கிடையாது, ஹம்சாவை தான் சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும்போது ஹம்சத்துல் வசல். அதனாலதான் அரபியில வந்து அலிஃபுக்கும் ஹம்சாக்கும் ஒரே உச்சரிப்பு இருக்கும். ஹம்சா ஃபதா ஆ, அலிஃப் ஃபதா ஆ அப்படிதான் சொல்லுவோம். அப்ப ஏன்னா அலிஃப் வந்து ஒரு மத்திய எழுத்து தான், ஹம்சாக்கு தான் இங்க வேல்யூ. அப்ப இத வந்து ஹம்சத்துல் வசல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஹம்சத்துல் வசல போட்டாச்சு. சரி, ஃபல் அப்படின்னு இருக்கு, இந்த அலிஃபுக்கு என்ன ஹரக்கத் போடுறது, இந்த ஹம்சத்துல் வசலுக்கு என்ன ஹரக்கத் போடுறதுன்னு கேட்டா, ஐன் கலிமா. நான் இப்போ 3 எழுத்தா இருக்கையில ஐன் கலிமா கண்டுபிடிச்சிடலாம். 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்தா இருக்கையில ஐன் கலிமா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதை என்ன சொல்லுவாங்க, கடைசிக்கு முந்தைய எழுத்துன்னு சொல்லுவாங்க. கடைசி எழுத்து லாம் கலிமா, அதுக்கு முன்னாடி இருந்தாதான் ஐன் கலிமா. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதுடைய ஹரக்கத் தொம்மாவாக இருந்தால், இந்த புதுசா போட்டிருக்க அலிஃப் ஹம்சத்துல் வசல்னு சொல்லப்படக்கூடிய ஹம்சத்துல் வசலுக்கு நம்ம தொம்மா போடணும். இந்த கடைசிக்கு முந்தைய எழுத்து பத்தகா ஒரு கசரா இருந்தா, ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஹம்சத்துல் வசலுக்கு கசரா தான் போடணும். இன்னைக்கு ஹம்சத்துல் வசலா குழம்பிடக்கூடாது. இப்ப புதுசா போட்ட அலிஃப்க்கு தான் ஹம்சத்துல் வசல் இன்னைக்கு பேர் வச்சிருக்கோம் நம்ம. இன்னைக்கு நேத்தே எல்லாத்தையும் சொன்னா குழம்பிடும். அதனால இன்னைக்கு வேற ஆடியோல நம்ம இப்படி மாத்தி அதோடைய நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இந்த ஹம்சத்துல் வசலுக்கு என்ன ஹரக்கத் வருமா, கசரா வருமா. எப்ப ஐன் கலிமா அந்த கடைசிக்கு முந்தைய எழுத்து பத்தகா அல்லது கசரா பெற்று இருந்தால் அந்த அலிஃபுக்கு கசரா கிடைக்கும். சரி, கடைசி எழுத்துக்கு சுக்குன் கிடைக்கும். அமர்னாலே கடைசி எழுத்து சுக்குனாக தான் இருக்கும். அப்ப சுக்குன்னா என்ன அர்த்தம், அப்ப இருமை பன்மையில என்ன செய்யணும், எப்பவும் போல தஃப் அல் ஆனில நூன் போயிரும், தஃப் அல் ஊனல நூன் போயிடும். அப்ப அதே போல தாவை நீக்கிடுவோம், அலிஃப போட்டுருவோம், ஐன்கலிமா ஹரக்கத் பார்த்து அந்த ஹம்சத்துல் வசலுக்கு கசராவிய ஃபத்தா தொம்மாவிய கொடுத்துருவோம். நூன் போக்க வேண்டியது இருந்தா நூனை போக்கிக்கிறணும். பன்மையா இருந்தா உச்சரிப்பற்ற ஒரு அலிஃப் ஒண்ணு போடாங்க. ஓகேவா, இப்படி ஒரு அலிஃப் ஒண்ணு பன்மைக்கு மட்டும் இப்படி ஒரு அலிஃப் போடும். சரி, நேத்தே இதை பார்த்துக்கணும். அப்ப இதோடைய சர்ஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்பாலுடைய பன்மை தஃப் அல் ந அப்படின்னு இருக்கும். தாவை மட்டும் நீக்கிட்டு அலிஃப போட்டு இஃப் அல் ந அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், போடணும். அப்ப இதோடைய சர்ஃப் எப்படி வரும்னு இப்ப பாத்துருவோமா. அப்ப இதுதான் முதாரிகள். தஃபலு, தஃபலானி, தஃபலூன, தஃபலி, தஃபலானு. சாரி, இந்த ஆமா ஆமா இங்கதான் இருக்கு. ஓகேவா, தஃபலீன, தஃபலானி, தஃபல்ன. சோ இதுல என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நூனை போக்கியே வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஆக்சுவலா இங்க தஃபலூன, தஃபலீன, தஃபலானி, தஃபல்ன இப்படி வரும். சரியா, இதுல முதல் எழுத்தை நீக்கிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தஃப் அலுன்னு இருந்தது இஃப் அல் அப்படின்னு மாறி இருக்கு. இப்ப ஃபஅலா உடைய முதாரி எஃப் அலுவா, அப்ப இது ஐன் கலிமாக்கு ஃபத்தஹா இருக்கு. அப்ப ஃபத்தஹா இருந்தா ஹம்சத்துல் வசலுக்கு என்ன ஹரக்கத் போடணும், கசரா தான் போடணும். ஓகேவா, அம்ருக்கு வந்து கட்டளை வினை சொல்ல அந்த அலிஃபுக்கு ஒண்ணு தொம்மா தான் வரும், இல்ல கசரா தான் வரும். ஃபத்தஹாக்கு வேலையே கிடையாது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, அஃப் அல் அப்படின்னு ஒரு வினைச்சொல் வராது. அதனால இஃப் அல் உஃப் அல் இப்படிதான் வரணும். இப்ப ஐன் கலிமாக்கு ஃபத்தஹா, அப்ப இங்க ஹம்சாக்கு கசரா போட்டிருக்கோம். வெறும் இங்க ஃபத்தஹா இங்க கசரா, அப்படி மொட்டையா சொல்லக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்ப தஃப் அல் ஐன் கலிமாக்கு ஃபத்தஹா, ஹம்சாக்கு கசரா. ஓகே, அப்ப எல்லா ஹம்சாக்குமே இங்க வரக்கூடிய எல்லா ஹம்சாக்குமே கசரா தான் போடணும். அப்ப இஃப் அல் இருமை, இஃப் அலா பன்மை, இஃப் அலு என்னங்க அர்த்தம், இஃப் அல் நீ செய், நீ ஒரு ஆண் செய். இஃப் அலா நீங்கள் இரு ஆண்கள் செய்யுங்க. இஃப் அலு நீங்கள் பல ஆண்கள் செய்யுங்க. இஃப் அலி அதன் இஃப் அலி, தஃப் அலீன நீ ஒரு பெண் செய்வாய், யானும் வருமா, அதுலதான் நூனை போக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க யாவை மட்டும் போடுவோம், இஃப் அலி அப்படின்னு போடுவோம். அப்ப இப்படி வந்தாலே நம்ம இதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும், பெண்பால்ல ஒருத்திய நீ செய்யுமா அப்படின்னு நம்ம கட்டளை இடுறோம்னா இப்படிதான் பேட்டர்ன்ல வரணும். யாவுடைய அடையாளத்துல இஃப் அலி, ஊக்குலி, உக்துபி, இக்குரஇ அப்படி யா வரும். ஓகே, அப்ப பெண்பால் ஒருமைக்கு மட்டும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்னது, நீங்கள் இரு பெண்கள் செய்யுங்க, இஃப் அலா. சோ இஃப் அலான்றது ரெண்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அது காமன் தான். அடுத்தது இஃப் அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்யுங்க, இஃப் அல்ன. சோ ஈஸியா இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இஃப் அல்ன இந்த மாதிரி வினைச்சொல் வேற எங்கேயுமே வராது. மொத்த அரபியிலுமே இஃப் அல்னு நீங்கள் பல பெண்கள் செய்யுங்க அதுதான் வரும். அப்ப இந்த மாதிரி ஈஸியா படிச்சுக்கலாம். அப்ப இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அலிஃப சேர்க்கணும், இந்த தாவை நீக்கிட்டு அலிஃப சேர்க்கணும், சுக்குன் வைக்கணும், அது எல்லாம் இருமை பன்மை நூனை போக்கணும், அதெல்லாம் ஓகே.
கடைசியா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, அதோடைய நடு எழுத்து ஹரக்கத்தை வச்சு அலிஃபு புதுசா போட்ட அந்த அலிஃபுக்கு என்ன ஹரக்கத்துன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், முதாரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஅலக்கு யஃப்அலு, யஃப்அலு யஃபலான் யஃப்அலுன்னா தஃப்அலு. ஹாதிர் தானே இருக்கணும், முதாரி ஹாதிர். அம்ரு ஹாதிர் வேணும்னா முதாரி ஹாதிர்ல இருந்து தான் எடுக்கணும், முன்னிலையில இருந்து தான் எடுக்கணும். அப்ப தஃப்அலு, அப்ப ஐன் கலிமாக்கு ஃபத்ஹா, அலிஃபுக்கு இங்க கசரா. ஹசுன முதாரி யஹ்சுனு, ஐன் கலிமாக்கு தம்மா, அப்ப போடுற அலிஃபுக்கும் தம்மா. உஹ்சுன் அலிம அறிந்து கொண்டான், தாழமு நீ அறிந்து கொள்வாய், அலிம யாழமு தாழமு. இத டக்குன்னுலாம் சொல்ல வராது. மாதிய சொல்லுங்க, முதாரி யாழமு சொல்லுங்க, யாழமுல இருந்து தாழமு சொல்லுவோம். அதுக்கப்புறமா தாவ நீக்கு, அலிஃபா போடு, மூணாவது எழுத்து ஹரக்கத் ஃபத்தஹா, அப்ப அலிஃபுக்கு போடுறது கசரா, கடைசி எழுத்து சுக்குன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணும். எடுத்த உடனே பார்த்த உடனே டப்புன்னு சுச்சு போட்ட மாதிரி நமக்கு வராது. ஸ்டெப் பை, இன்னைக்கு தானே படிச்சிருப்போம், அப்ப இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அடுத்த ஒரு 4 நாளைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். மறுவாரத்துல கொஞ்சம் யோசிப்போம், எப்படியோல அப்படின்ட்டு டக்குன்னு யோசிச்சு எடுப்போம். அடுத்து ஒரு செவ்வாய் புதன் வாக்குல நல்லா அவங்களுக்கு பழகிக்கிறோம். டக்குன்னு பார்த்த உடனே சொல்ல வந்துடும் இன்ஷால்லா. ஓகேவா? அப்ப வந்து எடுத்த உடனே சொல்ல வரல, ஸ்லோவா சொல்றேன் அப்படின்னு கவலைப்பட தேவை இல்லை. ஓகேவா? அப்ப சமிய கேட்டான், யஸ்மஉ அவன் கேட்பான், தஸ்மஉ நீ கேட்பாய், நீ கேளு. எப்படி சொல்லணும், அலிஃப் போடணும், தாக்கு பதில் அலிஃப். என்ன ஹரக்கத்து, மீமுக்கு ஐன் கலிமாக்கு ஃபத்தஹா. இங்க ஐன் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஐன் கலிமா கடைசிக்கு முந்தைய எழுத்து, அப்படியே மைண்ட்ல வச்சுக்காங்க, கடைசிக்கு முந்தைய எழுத்து ஃபத்தஹா. அப்ப அதுக்கு ஃபத்தஹாண்டா அலிஃப்க்கு அந்த ஹம்சத்துல் வசலுக்கு என்ன போடுவோம், கசரா தான் போடுவோம். அப்ப இஸ்மா. ஓகே, அப்ப யாராவது உங்க பையன் சொல்லி பேச்சு கேட்கணும், ஏ இஸ்மா அப்படின்ட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ஏ கேள்றா அப்படின்ட்டு அர்த்தம். பெண் பாலர்னு என்ன சொல்வோம், இஸ்மா இஸ்மா இஸ்மாவு இஸ்மாயி. பெண் பால் மாத்திரம் ரொம்ப ஈஸி, ஒரு யா மட்டும் சேர்த்து இஸ்மாயி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இஸ்மாயி, உங்க பாப்பா நிக்கிறா, சொல்றதே கேட்கல, மா கேளுமா சொல்றத அப்படின்னா இஸ்மாயி அப்படின்னு சொல்லலாம். அதே போல கசூர அதிகம் ஆகிறது, அதிகமானது. எக்சுரு அதிகமாகிறது, தக்சுரு நீ அதிகமாகிறாய் அப்படின்னு வருது. அப்ப தக்சுருன்றதுக்கு அலிஃப் போட்டீங்கன்னா அதோடைய ஹரக்கத்து என்ன வரும், சாக்கு பொம்மா இருக்கு கடைசிக்கு முந்தைய. அப்ப உக்சுர் கடைசிக்கு சுக்குன் வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உக்சுர். ஓகேவா? முதாரிக்கு தான் கடைசியில பொம்மா இருக்கும், அமருக்கு கடைசியில சுக்குன் தான் வைக்கணும். கபூர பெரிதானான் பெரியவனானான், தக்குபுரு நீ பெரியவன் ஆகிறாய். உக்குபுர் அந்த ஐன் கலிமாவோட ஹரக்கத்தும் ஹம்சத்துல் வசூலுடைய ஹரக்கத்தும் சேமா இருக்கு. ஷரிப குடித்தான், தஷரபு யஷரபு அவன் குடிக்கிறான், தஷரபு நீ குடிக்கிற குடிப்ப. அப்ப தஷரபுல அலிஃப போட்டீங்கன்னா என்ன ஹரக்கத் வரணும், ராக்கு கடைசி முந்தைய எழுத்து ரா ஃபத்ஹால இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ராக்கு ஃபத்ஹாண்டா அலிஃபுக்கு அந்த ஹம்சத்துல் வசலுக்கு கசரா போடணும். இஷ்ரப் இஷ்ரப். அப்ப நீங்க இதையுமே பிள்ளைகளுக்கு சொல்லலாம், குடிங்க சீக்கிரம் குடிங்க அப்படின்னு சொல்றீங்க, இஷ்ரப். பொண்ணை பார்த்து இஷரபி. 2 3 பிள்ளைய இருக்காங்க, அப்ப பெண்பால் ஆண்பால் பெண்பால் பண்ண இருமையா இருந்தா இஷரபா. 2 பசங்க இருக்காங்க, 2 பேரையும் குடிங்கடா அப்படின்னு சொல்றோம், இஷரபா. இல்ல 2 பொம்பளை பிள்ளைய இருக்காங்க, குடிங்க அப்படின்னு 2 பேரையும் சொல்றேன், இஷரபா அப்படின்னு. இல்ல 3 பயலுக இருக்காங்க, அல்லது ஆண்கள் பெண்கள் கலந்து இருக்காங்க, அப்ப ஆண்பால் பன்மையை தான் யூஸ் பண்ணும், இஷ்ரபு. குரான்ல வரும், குழு வஷ்ரபு சாப்பிடுங்க குடிங்க, சொர்க்கத்துல எல்லாம் சொர்க்கவாசிகளை சொல்லுவான் இஷ்ரபு. சோ இஷ்ரபுக்கு முன்னாடி வாவ் வந்திருக்கும், அதனாலதான் வஷ்ரபுன்னு படிப்போம். ஏன்னா இது ஹம்சத்துல் வசல், நடுவில் வந்தால் படிக்க மாட்டோம், ஆரம்பத்தில் வந்தால் படிப்போம். ஞாபகம் இருக்கா? சோ இது பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம், இப்ப இதை போட்டு குழப்பாதீங்க, விட்டுருங்க. சோ குழு வஷ்ரபுன்னு குரான்ல வரும். அடுத்தது ஹமீத யஹ்மது புகழ்ந்தான் புகழ்கிறான், தஹ்மது நீ புகழ்கிறாய். புகழ் அல்லாவை புகழ் அப்படின்னு சொல்றதுக்கு இஹ்மத் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இப்படித்தான் என்ன செய்யணும், ஃபேல் அம்ரு எடுக்கணும். அப்ப இது ஃபேல் அம்ரு எப்படி வரும், ஹாதிர் தனியா வரும், நேத்து படிச்ச வாயிப் தனியா வரும். சோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கவனமா ஞாபகம் வச்சுக்கிறணும், அதுகளை பிராக்டிஸ் பண்ணணும்.
மெயினா குரான்ல நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கிறணும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா 3 எழுத்துக்கு இந்த மாதிரி பார்த்தோம். ஆஹ் சோ இது என்ன, 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து அவங்க கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா படர்க்கை சேம் தான். ஓகேவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 எழுத்து மாதிரியே தான். 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து. படர்க்கை வந்து படற்கைனா எப்படி சேர்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேத்து படிச்சது லீ சேர்ப்போம், லாஸ்ட் எழுத்துக்கு சுக்குன் வைக்கணும். எஃப் அலூன் இருந்தா லீ எஃப் அல், லீ எஃப் அலா, லீ எஃப் அலூ, லீ தஃப் அல், லீ தஃப் அலா, லீ எஃப் அல்ன, இப்படி வந்து பாத்தீங்களா? இதேதான் 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கு. ஓகேவா? சோ வந்து இதுல வந்து எதுவும் வந்து சேஞ்சஸ் இருக்காது. 4 எழுத்து 5 எழுத்து 4. அப்ப எப்படி வரும்? அஞ்சலை யுன்ஜிலுன்னு வருதுன்னு வைங்க. யுன்ஜிலு. ஓகே, யுன்ஜிலு. அப்ப என்ன வருது? யுன்ஜிலுல லாம் ஸ்டார்டிங்ல சேர்க்கணும், லாம் கசரா. ஓகே, சேர்க்கணும், லாஸ்ட்ல சுக்குன் வைக்கணும். லி யுன்ஜில். என்ன அர்த்தம் வரும்? யுன்ஜிலு அவன் இறக்குவான், இறக்குகிறான். லி யுன்ஜில் அவன் இறக்க வேண்டும். அவ்வளவுதான். சோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. எத்தனை எழுத்தா இருந்தாலும் சேம் இதே தான் வரும். சோ நான் ரொம்ப போட்டு குழப்பல. ஓகே, நீங்களாவே என்ன செய்யணும்? 3 எழுத்து மாதிரி 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கு படற்கை முறை எப்படி அப்படின்றத சொல்லணும். அடுத்தது முன்னிலை மட்டும், ஏவல் முன்னிலை மட்டும் கொஞ்சம் மாறும். அதேதான், அதே அழி சேர்க்கிறது தான். ஆனா நம்ம தான் சொன்னோமே, முதல் எழுத்து வந்து தாவ நீக்குனதுக்கு பிறகு, தஃஅலூல தாவ நீக்குனதுக்கு பிறகு சுக்குன்ல இருந்தா தான் அலிஃப் சேர்க்க முடியும். சுக்குன்ல இல்லைன்னா அலிஃபை சேர்க்க தேவையில்லை இல்லையா? சோ அதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரூல் சேஞ்சிங் இருக்கு. அதுக்காக அந்த முன்னிலை எடுக்கும் முறை மட்டும். ஏவல்னா அம்ருன்னு அர்த்தம், கட்டளை வாக்கியம், கட்டளை வினை. முன்னிலைனா ஹாதிர், நீங்க, நீங்க பலர், நீங்கள் இருவர். அது அது எப்படியும் நிகழ்கால வினை சொல்லின் அடையாள எழுத்த போக்கிருவோம். முதல் எழுத்துக்கு குறியீடு இருந்தால், ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு சுக்குன் இல்ல, ஹரக்கத் தான் இருக்கு. எப்படி? அஞ்சல யுஞ்சிலுன்னு இருக்கா? அஞ்சல யுஞ்சிலு இல்ல, ஃபஅல யுஃபஇலு வடிவம் எடுத்துவோம். நஸ்ஸல யு நஸ்ஸிலு. எப்படி? நஸ்ஸல யு நஸ்ஸிலு. அப்ப தூ நஸ்ஸிலு, ஹாதிர்னா தூ நஸ்ஸிலு அப்படின்ட்டு இருக்கு. இப்ப முதாரியின் அடையாள எழுத்த நீக்கணும். தாவனா நீக்கிட்டேன். ஐயோ, தாவ வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்? நீக்கிட்டேன். இப்ப என்ன வருது? தூ நஸ்ஸிலுவா. இங்க தூ நஸ்ஸி லூண்டு இருக்கு. தூவ நான் நீக்கிட்டேன். இப்ப படிக்க முடியாம இருக்கா? இல்லையே. நஸ்ஸிலு படிக்க முடியுது எனக்கு. அப்ப நான் அலிஃப் போடுறதுக்கு வேலையே எனக்கு கிடையாது. ஹம்சத்துல் வசல் கொண்டே வர தேவையில்லை இந்த இடத்துல. ஓகேவா? சோ 3 எழுத்துக்கும் 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த எழுத்துக்களுக்கு தாவை நீக்கினால், முதாரி எழுத்து தாவை நீக்கினால் படிக்க முடியாதோ அப்பதான் ஹம்சத்துல் வசூல போட்டு கடைசிக்கு முந்தைய எழுத்து ஹரக்கத்தை பார்த்து நீங்க ஹரக்கத்து கொடுப்பீங்க. மத்தபடி வந்து படிக்க முடியுது, தாவை நீக்கியும் படிக்க முடியுது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்க தேவையில்லை, அலிஃப் எல்லாம் போட்டுக்கிற தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அலிஃப் எல்லாம் போடாம ஜஸ்ட் அப்படியே கடைசி எழுத்து சுக்குன் எப்பவும் போல மாத்துவோமே அம்ருக்கு, அப்படி மாத்திரும். சோ முதல் எழுத்துக்கு குறியீடு இருந்தால், கதா கசரா இருந்தால் இறுதி எழுத்தை மட்டும் சுக்குன் செஞ்சா போதும். முதல் எழுத்துக்கு சுக்குன் இருந்தா மட்டும்தான், படிக்க முடியாத மாதிரி சுக்குன் இருந்தா மட்டும்தான் அஞ்சல யுன்ஜிலுல இருந்துச்சு பாருங்க. யுன்ஜிலு, யூவை நீக்கிட்டீங்கன்னா இன்ஜிலு அப்படின்னு இருக்கும். இன்ஜிலுன்னு எப்படி படிக்கிறது? அப்ப நம்ம ஒரு அலிஃப் சேர்ப்போம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி முதல் எழுத்துக்கு சுக்குன் இருந்தா மட்டும்தான் அலிஃப்க்கு வந்து என்ன செய்யணும், நம்ம சேர்த்து நம்ம ஹம்சத்துல் வசூல சேர்த்து நம்ம வந்து ஹரக்கத் அதுக்கு கொடுப்போம். அப்ப அது எப்படி வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாருங்க. சோ வந்து அஃஅல அதுதானே பேட்டர்ன். நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கல, வெறும் அந்த 4 எழுத்து 5 எழுத்துனா என்னன்ற அந்த வடிவத்தையே எடுத்துருவோம். அஃஅல, ஃபஅல, ஃபாஅல. அதே போல இங்க என்ன இருக்கு? ஓகே, அதே அஃஅல ஃபஅல ஃபாஅலக்கு ஹாதிர் இருக்கு. சோ 3 வாய்வு. சோ ஒரு நிமிஷம். சோ வந்து இப்ப அஃஅலன் இருக்கு. முதாரி எப்படி வரும்?
யுஃப்இல் அப்படின்னு வரும் இல்லையா? அஃஅல யுஃப்இலு. காயிப் எப்படி எடுக்கணும்? அவன் செய்ய வேண்டும் எப்படி எடுக்கணும்? லாம் கசரா கடைசியில சுக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப அஃஅலன்றது யுஃப்இலு, லி யுஃப்இலு, யுஃப்இல். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. அஃஅல இருந்து நேரா தூக்கிட்டு வந்து லி யுஃப்இல் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா வரவே வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். ஃபஅல யுஃபஇலு, லாம் சேர்க்கணும். லி யுஃபஇலு, லாம் சேர்த்தா லாஸ்ட்ல சுக்குன் வரும். லி யுஃபஇல். ஃபஅல லி யுஃபஇலு, சாரி ஃபஅல யுஃபஇலு, லாம் சேர்க்கணும், அம்ருடைய லாம். லி யுஃபஇலு, லீ சேர்க்கறனால, லாம் அம்ரு சேர்க்கறனால சுக்குன் வரும். லி யுஃபஇல். அர்த்தம் எப்படி வரும்? எக்ஸாம்பிள், இது வந்து வெறும் அளவீடுகள் ஃபால் ஐன் லாம் வச்சுதான் நான் சொல்றேன். அஞ்சல, அல்லம, காத்தல, அப்படி வேற வேற வினைச்சொற்கள் நம்ம படிச்சிருப்போம் பாருங்க. அதை வச்சுதான் என்ன செய்யணும், நம்ம இத வந்து பிராக்டிஸ் பண்ணா அர்த்தம் சொல்ல முடியும். அவன் இறக்க வேண்டும், அவன் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவன் போரிட வேண்டும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இது ஹாதிருக்கு, காயிபுக்கு. அவர்கள் செய்யணும். 4 எழுத்து மாறியதும் 5 எழுத்து 6 எழுத்து எல்லாமே சரியா? சோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 6 எழுத்து. இஸ்தகுஃபர, யஸ்தகுஃபிரு, லி யஸ்தகுஃபிர். அவ்வளவுதான். லாம் கசரா கடைசிக்கு சுக்குன் தான் காயிபுடைய வேலை. ஹாதிர் எப்படி வருவாங்க? அஃஅல, ஃபஅல, ஃபஅல இப்படி இருக்கு. இதுல வந்து அஃஅல யுஃப்இலுன்னு மாறுமா? நீ செய்யணும், அதுக்கு துஃபஇலு, துஃபஇலு, துஃபாஇலு அப்படி வரும். அப்ப அதுல தூவ நீக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு முதாரில தாவ நீக்கிட்டு பாக்குறேன். இந்த அஃஅலக்கு படிக்க முடியல, இஃப்இலு அப்படி இருக்கு. ஃபஅலக்கு யுஃபஇலுக்கு வந்து தாவ நீக்கும் போது ஃபஇலு அப்படின்னு நல்லா படிக்க வருது எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஃபாஅலல துஃபாயிலுன்னு இருக்கிறதுல தாவ நீக்கிட்டா ஃபாயிலு படிக்க வருது எனக்கு. ஓகேவா? அப்ப இந்த முதல் வடிவத்துல மட்டும்தான் சுக்குன் வருதா? அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், அலிஃப் சேர்ப்போம். சரிங்களா? அதுக்கு மட்டும்தான் அலிஃப் சேர்ப்போம். மத்ததுக்கெல்லாம் அலிஃப் சேர்க்க மாட்டோம். டைரக்டா என்ன செஞ்சிருவோம், சுக்குனை போட்டு வேலை முடிச்சிருவோம். இப்ப இஸ்தகுஃபர 4 எழுத்து இருக்கு. எஸ்தகுஃபிரு, தஸ்தகுஃபிருன்னு வருது. தஸ்தகுஃபிரு, நீ பாவ மன்னிப்பு கோருகிறாய். தாவ நீக்கிட்டா, தாவ நீக்கிட்டோம். இப்ப இங்க தாய் இருந்திருக்குன்னு வைங்க, தாவ நீக்கிட்டா எப்படி இருக்கும், இஸ்தகஃபிர் அப்படின்னு இருக்கும். அதன இஸ்துன்னு ஒண்ணும் கிடையாது. அப்ப அலிஃப், அங்க அலிஃப் சேர்த்து, அலிஃப் சேர்த்து கசரா கொடுக்கும். ஓகேவா? இப்ப இஸ்தகஃபிரு, அதுல கடைசிக்கு எல்லா கடைசியுமே சுக்குன் தான். சோ இஃப் அல், ஃபஇல், ஃபாஇல், இஸ்தகஃபிர் இப்படி சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் கொஞ்சம் வீடியோ பேக் போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. ஏன்னா மறுபடியும் சொன்னா குழம்பும். ஓகே? ஏன்னா இப்ப வேற ஒரு ட்ரிக் நான் சொல்லி தரப்போறேன். ஓகேவா? சோ வந்து என்ன அப்படின்னா, இப்ப பொதுவா முதாரி எப்படி எடுக்கும், அந்த அமர் எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம். ஒரு மாதி இருக்கும், அதோடைய முதாரியில் இருந்து அமரு போயிருக்கும். ஹாதிரா இருந்தாலும் முதாரியில் இருந்து அமரு போயிருக்கும். அப்படித்தானே படிச்சுக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் படிச்சது ஒரு மாதிரி. இந்த 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கு மட்டும் ஒரு குட்டி ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன். முதாரில இருந்து நீங்க என்ன செய்ய தேவையில்லை, அம்ரு நீங்க படிக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க மாதி 4 எழுத்து 5 எழுத்து படிச்சிருப்பீங்க, முதாரி 4 எழுத்து 5 எழுத்து படிச்சிருப்பீங்க. இப்ப அம்ருக்கும் 4 எழுத்து 5 எழுத்துன்னு படிக்கும்போது அதுல அம்ருல வேற காயிபுண்டு தனியா இருக்கு, படற்கை தனியா இருக்கு, ஹாதிர் முன்னிலை தனியா இருக்கு. அப்ப இது வேற நிறைய ஸ்பிளிட் ஆகுறதுனால கொஞ்சம் ஒரு ஈஸி ட்ரிக். இது வந்து உஸ்தாத்மார்கள் யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. நான் சும்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன், நான் படிக்கல, சும்மா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணேன். என்னன்னா, இந்த 4 எழுத்து 5 எழுத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த முதாரியா மாத்தி தாவ நீக்கி அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. மாதி இருக்கா, அதுல லாஸ்ட் லெட்டருக்கு சுக்குன் வச்சீங்கன்னா அம்ரு வந்துரும். கடைசிக்கு முந்தைய எழுத்து கசரா போடணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணு முதாரியா மாத்தி தாவ நீக்கி பிளா 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 வேண்டாம். ஓகேவா? மாதில கடைசிக்கு முன்னாடி சுக்குன், கடைசிக்கு சுக்குன், கடைசிக்கு முன்னாடி கசரா. இப்போ இத பாருங்களேன். அஃஅல, அஃஇல், ஃபஅல, ஃபஇல், ஃபஅல, ஃபாஇல், இஸ்தக்ஃபர, இஸ்தக்ஃபிர்,
ஒண்ணுமே மாத்த தேவையில்ல. நம்ம முபாரியா மாத்தி அதெல்லாம் செய்ய தேவையில்ல. எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருந்துச்சு. அம்ரு ஹாதிர் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்ப நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கையில தான் தெரிஞ்சுச்சு, மாறி மாறிதான் அப்படியே அச்சுக்கசாம இருக்கு அப்படின்னு. அப்ப இப்படி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு விளங்கிரும். இப்ப நான் சொன்னேன், இப்ப நான் கடைசி 2 நிமிஷம் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனையே இல்லாம அடுத்த நிமிஷத்துக்கு வீடியோக்கு போயிருங்க. ஒண்ணும் போட்டு குழம்பிக்கிற தேவையில்லை. இது அரபிக் படிக்கிறீங்க, இஸ்லாமிக் ஸ்டடிஸ் படிக்கிறீங்கன்னா அவங்க இந்த ட்ரிக் வச்சுக்கோங்க, மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கு. மத்தபடி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். லாஸ்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பார்க்க போறோம். குரான்ல இருந்து உதாரணங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பார்த்த இந்த 4 எழுத்துக்கு 4 எழுத்து 5 எழுத்துக்கு தான் பெரும்பாலும் உதாரணம் இருக்கு. 3 எழுத்துடைய உதாரணம் நான் ஸ்கிரீன்ல வைக்கல. ஓகே. சோ இப்ப 4 எழுத்து 5 எழுத்து பாருங்க. அன்ஃபக செலவு செய்தான். அன்ஃபக அதோடைய அம்ரு செலவு செய்யுங்க அப்படின்றது எப்படி வரும்? துன்ஃபிகூன அப்படின்னு வரும். அன்ஃபக யுன்ஃபிகான நீங்க செலவு செய்யுங்க அப்படின்றது துன்ஃபிகூன அப்படின்னு வரும். துன்ஃபிகூன அதுல அலிஃப தாவை நீக்கிட்டு நூனை போக்கிட்டு பாத்தீங்கன்னா அன்ஃபிகூ அப்படின்னு வரும். சோ ஈஸியா சொல்லணும் அப்படின்னா அன்ஃபக அன்ஃபிக் செலவு செய், அன்ஃபிக் அன்ஃபிகா அன்ஃபிகூ நீங்க செலவு செய்யுங்க. அஸ்லஹ என்னது? அது சமானப்படுத்தி வைக்கிறது. அஸ்லிஹ் சமானப்படுத்து, நீங்கள் இருவர் சமானப்படுத்துங்க. அஸ்லிஹா நீங்கள் பல சமானப்படுத்துங்க. அஸ்லிஹூ அப்படி வரும். சப்பஹ தஸ்பி செய்யுங்க, துதி செய்யுங்க. சப்பிஹ் துதி செய், அதுதான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. சப்பிஹ் இங்க ஏன் கசரா வந்திருக்கு பின்னாடி சொல்றேன். சப்பிஹ் அப்ப சுக்குன் போட்டு சப்பிஹ் இஸ்மி ரப்பிக்க சேர்த்துபடி சப்பிஹ் இஸ்மன்னு வருது. இங்க வருது பாருங்க. சப்பிஹ் சுக்குன். ஃபதக்கிர் திக்ர் செய்யுங்க. 4 எழுத்து 5 எழுத்தா இருந்தா இன்தஷிரு இன்தஷர பரவினான், இன்தஷிரு பரவுங்க. வஸ்தக்ஃபிர் இன்னவுக்கான தவ்வாபா வஸ்தக்ஃபிர்ஹு வருமா? அப்ப இஸ்தக்ஃபிர் அதை சேர்த்து படிக்கல. ஹம்சத்துல் வஸில் நடுவில் வந்தா படிக்க மாட்டோம். அதனால வஸ்தக்ஃபிர் பாவமன்னிப்பு கேளுங்க. வஸ்ஜுத் சூரா அலக்ல வரும். வஸ்ஜுத் வக்தரி அப்ப 3 எழுத்து வஸ்ஜுது. ஆக்சுவலா உஸ்ஜுதுன்னு வரும், வாவு முன்னாடி வந்திருக்கனால சேர்த்து படிக்கணும். வஸ்ஜுது வஸ்ஜுத் சஜதா சஜதா செய்தான். யஸ்ஜுது சஜ்தா செய்வான். தஸ்ஜுது நீ சஜ்தா செய்வாய். உஸ்ஜுத் நீ சஜ்தா செய். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க சஜ்தா செய்யுங்க. வக்தரிப் இக்தரப நெருங்கினான். வக்தரிப் நெருங்குங்க. ஓகே. இந்த வா வந்திருக்கிறது ஒண்ணு இல்ல, மேலும்ன்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. அதனால நம்ம அலிஃபுடைய அது ஹம்சத்துல் வஸல் இல்ல, அதனால நம்ம வந்து படிக்கல. அதே போல ரப்பிக ஃபஹத்திஸ் சூரா துஹா அல்லது இன்ஷிரால முடியும். ஹத்தஸ அறிவிங்க. ஹத்திஸ் நீ அறிவி அப்படின்ட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி அம்ரு வந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் உதாரணங்கள் இதுல இன்னும் சில வசனங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ இன்னைக்கு படிச்ச 3 எழுத்து 4 எழுத்துக்கு ஹாதிர் எப்படி அப்படிங்கிறத பார்த்து குர்ஆன்ல நீங்களே சில சின்ன சின்ன சூறாக்கள்ல பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. சோ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் செய் அப்படின்னு இன்னைக்கு படிச்ச மாதிரி செய்யாதங்கிறத எப்படி படிக்கணும் நாளை நெக்ஸ்ட் வீடியோல இன்ஷா அல்லாஹ் நம்ம பாப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.